இப்பொழுதும் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 1 to 4 வரை உள்ள வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 1 to 4 வரை. அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே கல்லறையின் இடத்தில் வந்து நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற பொழுது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். ஸ்தோத்திரம். இன்றைக்கு என்னுடைய செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், புரட்டப்படாத கல்லை புரட்டுகிற தெய்வம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இதுவரை எது எல்லாம் நம்முடைய ஜீவியத்தில் புரட்டப்படாமல் இருந்து கொண்டே இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு புரட்டி போட போகிறார். நீங்க விசுவாசித்தா அல்லேலூயா சொன்னா போதும். கவனிங்கள். ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இங்கே படிக்கிறோம், மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் ஆமீன் ஸ்தோத்திரம் கல்லறையின் வாசல்லே ஆமீன் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டுவான் ஏனென்று சொன்னால், அந்த கல் மிகவும் பெரிய கல்லாய் காணப்படுகிறது. ஆமீன். இயேசுவை சிலுவையிலிருந்து இறக்கி ஆமீன் வெட்டப்பட்ட கல்லறைக்குள்ளே அவரை கொண்டு வைத்து ஒரு பெரிய கல்லை எடுத்து அந்த கல்லறையின் வாசலை என்ன செய்கிறாங்கன்னா மூடி வைத்திருக்கிறார்கள். இப்ப கவனிக்கணும். நமக்கு சித்திரங்கோட்டில் போன நிறைய மலை இருக்குது, நிறைய பாறை எல்லாம் இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி அது ஒரு 150 கிலோயோ 200 கிலோயோ 300 கிலோ நிறைந்த கல்லோ அல்ல. இயேசுவின் கல்லறையின் வாசலில் வைக்கப்பட்ட மிக பெரிய கல். அந்த கல்லின் எடை 4000 கிலோ. எத்தனை கிலோ? 4000 கிலோ. அப்ப உருட்டி வச்சிருக்கிறவங்க எப்படி உருட்டி இருப்பாங்க இல்ல? அதனால்தான் இவங்க போய் நின்று கேட்கிறாங்க, இந்த பெரிய கல்லை நமக்காக எவன் புரட்டுவான்? அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு முன்னாடி எந்த கல்லும் நிற்க முடியல. அந்த கல் உருட்டப்பட்டது. இன்றைக்கு பகல் காலத்தில் சொல்றேன், நமக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிற கல்ல கர்த்தர் உருட்ட போகிறார். ஆமீன். நன்மைகளை அடைத்து வைத்திருக்கிற கல்ல ஆண்டவர் உருட்ட போகிறார். ஆசீர்வாதத்தை அடைத்து வைத்திருக்கிற கல்ல ஆண்டவர் உருட்ட போகிறார். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க இது எவ்வளவு பெருசு, இந்த பிரச்சனை எவ்வளவு பெருசு, இந்த போராட்டம் எவ்வளவு பெரிது, இது எப்படி மாறும் என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு முன்பதாக கல் இருக்க முடியல. வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் 4000 கிலோ ஆமீன் ஸ்தோத்திரம் மேலான ஒரு கல்லை தான் அங்கே கொண்டு வைத்திருந்தார்கள். அந்த கல் உருட்டப்பட்டது. உண்மை என்று சொன்னால் வானத்தில் இருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து அந்த கல்லை உருட்டி போட்டது. உண்மை என்று சொன்னால் இன்றைக்கு பகல் நேரத்தில் இதுவரை உருட்டப்படாத புரட்டப்படாத சில பிரச்சனைகளை கர்த்தர் உருட்ட போகிறார், புரட்ட போகிறார். அந்த கல் மாற போகிறது. உடாபாலா சந்தலா ரிகமன கடகதுரி மினி அம்தல் கடகதுரியா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கையை பிடிச்சு இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சிலதை புரட்ட போகிறார். நீங்க நல்லா சொல்லணும். ஆமே. இன்னைக்கு வெயில் கம்மி தான், சூடு இல்லை.
நல்ல கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். கல்ல கர்த்தர் புரட்ட போகிறாரு. நாம் பைபிள்ல படிக்கும் பொழுது இந்த கல் நிறைய இடத்தில் அடைத்து வைத்திருந்ததை குறித்து நாம் வேத புஸ்தகத்தில் படிக்க முடியும். முதலாவது நாம் இங்கே படிக்கும் பொழுது ஆமென், இயேசுவின் கல்லறையின் வாசலில் அடைத்து வைத்திருந்த கல் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். தானியேல் 6:17. பாருங்கள், கெபியின் வாசலில் ஒரு கல் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருந்தது. அப்ப கல்லறையின் வாசலில் வைக்கப்பட்ட கல், கெபியின் வாசலில் வைக்கப்பட்ட கல். அது மாத்திரமல்ல, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் படிக்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29:10, யாக்கோபு யாக்கோபு போய் கிணற்றின் வாயிலிருந்த கல்லை புரட்டி. அப்ப கிணற்றின் வாயிலில் வைக்கப்பட்ட ஒரு கல். கவனிக்கணும் தேவ பிள்ளைகள், கல்லறையை அடைத்து வைத்த கல், ஆமீன், கெபியை அடைத்து வைத்த கல், கிணறின் வாசலை அடைத்து வைத்த கல். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது எகிப்தின் கல். ஆமீன். இப்படி ஆமீன் கல்லை குறித்து நம்ம பார்க்கிறோம். சில இடங்களில் எல்லாம் இந்த கல் வைக்கப்பட்டிருந்தது. நாம் இந்த வாசித்த பகுதிகளில் எல்லாம் எங்கெல்லாம் கல் அடைக்கப்பட்டிருந்ததோ அந்த கல் எல்லாம் மாற்றப்பட்டது. அப்ப இன்றைக்கு பகல்ல சொல்றேன், அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக நன்மைகளை அடைத்து வைத்திருக்கிற சில கல்லை கர்த்தர் இன்றைக்கு உருட்ட போகிறாரு. சில கல்லை இன்றைக்கு ஆண்டவர் புரட்ட போகிறாரு. கெபியின் வாசல்ல இருக்கிறதோ, கிணற்றின் வாசல் இருக்கிறதோ, எகிப்தில் ஒரு கல் இருக்குதோ, அருமையான தேவ பிள்ளையே, என்ன கல் நம்முடைய நன்மைக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் இதுவரை புரட்டப்படாத சில காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு புரட்டி தள்ள போகிறார். இப்ப விசுவாசித்தா ஒரு கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இதுவரை வருட கணக்காய், மாத கணக்காய் நன்மைகளை அடைத்து வைத்திருக்கிற சில கல்கள் இந்த உயிர்த்தெழுதலின் நாள்ல, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு முன்பதாக அந்த கல்கள் நிற்க முடியாது. கர்த்தர் இன்றைக்கு சில கல்லை உருட்டி தள்ள போகிறாரு. நீங்க விசுவாசம் வந்தா மட்டும் கர்த்தரை மகிமைப்படுத்தினால் போதும், கை தட்டினால் போதும். நான் சொன்னேன்னு சொல்லிட்டு நீங்க கை தட்டவோ மகிமைப்படுத்த வேண்டாம். நான் இந்த செய்தியை ஆயத்தம் பண்ணின பொழுது கர்த்தர் எனக்கு சொன்னார், இங்கே வந்திருக்கிற சில பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் இருக்கிற அந்த கல்லுகள் புரட்டப்படாதது, இதுவரை புரட்டி தள்ளப்படாதது, இன்றைக்கு புரட்டி தள்ளப்படுன்னு கர்த்தர் இந்த செய்தி ஆயத்தம் பண்ணும் பொழுது கர்த்தர் என்னோடு பேசினார். நான் விசுவாசிக்கிறேன், சில கல் இன்னைக்கு புரட்டப்பட போகுது. ஆமென் சொல்லுங்க. கிட்னிக்குள்ள இருக்கிற கல் உனக்கு வேதனையை உண்டாக்கிட்டே இருக்குது. அந்த கல் இதுவரை வெளியே போகல. நாட்டு மருந்து சாப்பிட்டு இருக்கலாம், ஆமீன், ஸ்தோத்திர, மருத்துவரை பார்த்திருக்கலாம். அந்த கல் அங்க அடைத்திருக்கிறது. அந்த கிட்னிக்குள்ள இருக்கிற கல்ல கர்த்தர் இன்றைக்கு உடைத்து தள்ள போகிறாரு. சரீரத்திற்குள் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறாரு. அந்த கல்லை மாற்றும்படியாய் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்ப உங்க சரீரத்திற்குள் பாய போகிறது. அந்த கல்ல ஆண்டவர் இன்றைக்கு மாற்ற போகிறாரு. இந்த சத்தத்தை தேவ பிள்ளைகள் கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். அடிக்கடி அந்த வலியினால் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார் அருமை சகோதரா, அருமை சகோதரி, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு முன்னாக அந்த கல் இருக்க முடியாது. இப்ப அந்த கல்லை கர்த்தர் உடைத்து வெளியே தள்ளுகிறார். விசுவாசித்தால் மட்டும் தெய்வத்தை மகிமைப்படுத்து. இப்போ ஒரு கல் உன் சரீரத்தை விட்டு வெளியே போகுது.
அடி வயிற்று வலியினால் துடிதுடிக்கிற அருமை சகோதரா சகோதரி, உனக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்யும்படியாய் அந்த கல்ல ஆண்டவர் இன்னைக்கு புரட்ட போகிறாரு. ஆமென். உன் கற்பத்தை அடைத்து வைத்திருக்கிற ஒரு கல் உண்டு. திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, நன்மை உள்ளே வரவிடாதபடி அடைத்து வைத்திருக்கிற ஒரு கல் உண்டு. இன்றைக்கு இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நன்மைக்காய் எதிர்பார்த்து நிற்கிற தேவ பிள்ளையே, நன்மையை அடைத்து வைத்திருக்கிற கல்லை இன்றைக்கு கர்த்தர் அழிக்க போகிறார். இந்த சத்தம் கேட்கும் பொழுது உனக்குள் ஒரு வல்லமை புறப்பட்டு வருகிறது, ஒரு உயிர் தெளிந்த வல்லமை புறப்பட்டு வருகிறது. அங்கே நன்மை உண்டாகாதபடி அடைத்து வைத்திருக்கிற அந்த கல்ல கர்த்தர் இப்ப அழிக்கிறாரு. கடன் பாரத்தை உண்டு பண்ணுகிற சில கல் உண்டு. கடனை தீர்க்க முடியல, வழி திறக்கல, அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு கல் உண்டு. அந்த கல் இன்றைக்கு அழிக்கப்பட போகிறது. தொழிலிலே முன்னேற்றத்தை பார்க்க முடியாதபடி, நன்மையை பார்க்க முடியாதபடி, தொழில் செய்கிற இடத்திலெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிற கல்லை இன்றைக்கு ஆண்டவர் மாற்ற போகிறாரு. ஊழியங்கள் வளர்ச்சி அடைய முடியாதபடி, சபைகள் ஆமென் ஸ்தோத்திரம் வளர்ச்சி அடைய முடியாதபடி ஊழியங்களை தடுக்கிற ஒரு கல் உண்டு. இன்றைக்கு அந்த கல்ல கர்த்தர் புரட்டி தள்ள போகிறார். சபை இருந்ததை பார்க்கலாம் அது வளர்ந்து பெருகும்படியாய் சபையில் ஆத்துமாக்கள் வரவிடாதபடி தடுக்கிற ஒரு கல் உண்டு. இயேசுவின் நாமத்தினால அந்த கல் உருட்டப்பட போகிறது. சபை பிரகாசிக்கும்படியாய், சபைகள் வளரும்படியாய், தேசத்தில் காணப்படுகிற அத்தனை சபைகளும் பிரகாசிக்கும்படியாய், வளரும்படியாய் ஊழியத்தை அடைக்கிற ஒரு கல் உண்டு. இப்ப ஆவியில நிரம்பி ஒரு மகிமைப்படுத்துங்க. நான் நம்முடைய ஊழியத்தை மட்டும் சொல்லல, நம்முடைய மாவட்டத்தில், நம்முடைய அடுத்த மாவட்டத்தில், வட இந்திய பகுதிகளில் ஊழியங்கள் வளர விடாதபடி தடுக்கிற ஒரு கல் உண்டு. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உயிர் தெழுந்த சக்தி தேசம் முழுவதும் அது புறப்பட்டு போகிறது. ஊழியத்தை தடுக்கிற அந்த கல்ல கர்த்தர் உடைத்தருகிறார். ரீமா கந்தலா கத்தலா உடமனா ஹடகதுர மனகடகதுரியா. ஒரு 2 நிமிடம் மகிமைப்படுத்துங்க. ஒரு அபிஷேகம், ஒரு உயிர் தெழுதலின் சக்தி ஊழியங்களை வளர விடாதபடி, ஊழியத்தில் ஆத்துமாக்களை கொண்டு வர விடாதபடி தடுக்கிற அந்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அந்த கல்கள் இப்பொழுது உடைகிறது, உடைகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கையை பிடிச்சு ஒருக்கா கூட நல்ல சந்தோஷமா சொல்லுங்க. புரட்டப்படாதவைகளை உயிர்த்தெழுதலின் வல்லமை புரட்ட போகுது. 5 காரியம் பேசுவேன், 2 மணி வரை பேசுவேன். எத்தனை பேர் இருப்பீங்க? அவங்க மட்டும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அப்ப இருக்க மாட்டீங்கன்னு தெரியும். அப்ப முடிஞ்ச அளவில் பேசுறேன். என்ன கரம் உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அப்ப முதலாவது, கர்த்தர் எதை என்னை விட்டு, தேவ பிள்ளைகளை விட்டு, உங்களை விட்டு ஆண்டவர் புரட்ட போகிறார். முதலாவதாக வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். அப்ப இதுவரை புரட்டப்படாதது ஒன்று நம்முடைய ஜீவியத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது, அதுதான் நிந்தை. ஆனால் இங்க படிக்கிறோம், எகிப்தின் நிந்தை உன்மேல் இராதபடிக்கு நான் புரட்டி போட்டேன். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் காலையில தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் சொல்லுகிற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், நிந்தை அனுபவிக்கிற சகோதரி, நிந்தை அனுபவிக்கிற தேவ பிள்ளையே, குடும்பத்திலையும் சொந்தங்களின் மத்தியிலையும் உறவுகளின் மத்தியிலையும் நேசித்த
நேசித்தவர்களின் மத்தியிலையும் பட்டணத்திலையும் நிந்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அருமை தேவ பிள்ளையே, இதுவரை அந்த நிந்தை உன் ஜீவியத்தை விட்டு புரட்டப்படாமல் அந்த நிந்தை இருந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு பகல்ல ஆண்டவர் சொல்றது, தேவ பிள்ளைகள் மேல் இருக்கிற அந்த நிந்தையை நான் புரட்டி தள்ள போகிறேன். எகிப்தின் நிந்தை உன்மேல் இராதபடிக்கு அந்த நிந்தையை கர்த்தர் இன்னைக்கு புரட்ட போகிறாரு. ஷபரா கபரா திகரமனா உடமனா ஹந்தலா ரகத்துரானியா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 69 19 20 படிங்க. டக்கு டக்குன்னு சில வசனங்களை நீங்க படிக்கணும். சங்கீதம் 69 19 20. தேவரீர் என் நிந்தையும் என் வெட்கத்தையும் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாய் இருக்கிறார்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றருக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். என் நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்பட்டேன். இதே நிலவரத்தோடு, இந்த வசனத்தின் இதே நிலவரத்தோடு நிந்தை அனுபவித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்றாரு, நீ வேதனைப்படுவது உண்மை, உன் இருதயம் பிளந்து கிடப்பது உண்மை, நீ வேதனை அனுபவிப்பது உண்மை, உனக்காக பரிதபிக்கிறவன் ஒருத்தன் உண்டான்னு நீ பார்க்கிறது உண்மை, உன்னை தேற்ற ஒரு ஆள் உண்டான்னு பார்ப்பது உண்மை. ஆனால் இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு சில பிள்ளைகள் மேல் இருக்கிற அந்த நிந்தைய மனுஷன் உனக்கு உதவி செய்ய முடியல, மனுஷன் உனக்கு ஒத்தாசை இருக்க முடியல, ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்ல முடியல. நீ நிந்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அந்த நிந்தையை கர்த்தர் இன்றைக்கு உன்னை விட்டு கர்த்தர் மாற்ற போகிறாரு. ஷபாலா ராக்கத்துரானியா. ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனத்தை நான் படிக்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30 22 23 படிங்க. தேவன் ராகேலை நினைத்து அருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படியாய் செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கி விட்டார் என்றும் கை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே ராகேலை கர்த்தர் நினைத்தருளினார். இன்றைக்கு மறுபடியும் சொல்றேன், இங்க இருக்கிற சில பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளுகிறார். நினைத்தருளி ஒரு குமாரனை பெற்ற பொழுது தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார். அப்படியானால் ஓ மனுஷன் பேசுகிற வார்த்தை உன் இருதயத்தை உடைத்து நொறுக்கி நிந்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, ராகேலை கர்த்தர் நினைத்தருளி அவருடைய நிந்தையை கர்த்தர் மாற்றினது உண்மை என்று சொன்னால், தெய்வத்தை ஆராதிக்கிற அருமை சகோதரா சகோதரி, அருமை தேவ பிள்ளையே, ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற அன்பு நண்பனே, அன்பு தேவ பிள்ளையே, ராகேலின் நிந்தையை கர்த்தர் மாற்றினது போல இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையை மாற்றுகிறதல்ல, கர்த்தர் நிந்தையை புரட்டுகிறாரு. இனி நீ நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு நீ ஜீவிப்பதல்ல, கர்த்தர் இன்றைக்கு உன் நிந்தையை கர்த்தர் மாற்றுகிறாரு. ரிமாஹாசே கத்துரானியா உடாமனா ஹடா துராமனா. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆமென், 1 சாமுவேல் 17 26. இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? அப்படியானால் கவனிக்கணும், இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தை
ஒரு கோலியாத்து அங்கே வந்து நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். கோலியாத்துகளின் மூலமாய் வந்த நிந்தை, ஆமென், மனிதர்களின் மூலமாய் வந்த நிந்தை. இன்றைக்கு மறுபடியும் இந்த வார்த்தைகளை தேவ பிள்ளைகள் நன்றாய் விசுவாசிங்கள். நீங்கள் எங்கே எல்லாம் நிந்திக்கப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, நிந்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, எகிப்தின் நிந்தை உங்கள் மேல் இராதபடிக்கு கர்த்தர் புரட்ட போகிறாரு. அந்த நிந்தையை கர்த்தர் மாற்ற போகிறாரு. அப்ப எங்கெல்லாம் ஒரு தேவ பிள்ளை நிந்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் வாசிக்கும் பொழுது நெகேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நெகேமியா 1:3 சீக்கிரமாய். தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். அப்ப நிந்தை அனுபவிக்கிற ஒரு இடத்தை பாருங்க. தேசத்தில் தேவ பிள்ளைகள் நிந்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குடியிருக்கிற இடத்துல நிந்தையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாழுகிற இடத்துல நிந்தையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தேசத்தில் நிந்தை. அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் வாழுகிற பகுதியில் நிந்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆமென். தேசத்திலே நிந்திக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? அதே நெகேமியா 2:17 கூட படிங்க. நெகேமியா 2:17. எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு. போதும் போதும், கையை பிடிச்சு ஒருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். இனி நிந்தைக்குள்ள இருக்க மாட்டீங்க. அந்த நிந்தையோடு ஆண்டவர் மாற்ற போகிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்கன்னு சொன்னேன். ஆமீன் அப்படியே ஆக கடவுது. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நம்புகிறேன். தேசத்தில் நிந்திக்கப்படுகிற சகோதரி, உன் இந்த தேசத்தில் இராதபடிக்கு உன் தலையை அந்த தேசத்தின் மத்தியில கர்த்தர் உயர்த்தி வைக்க போகிறாரு. அந்த தேசத்துல கர்த்தர் உன்னை மகிமையாய் கர்த்தர் வைக்க போகிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் இப்படியாக என்று சொன்னாரு, சில பிள்ளைகள் அக்கினிக்குள்ள, ஆமென், அக்கினி நதிய கடந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படின்னா அக்கினியை போலப்பட்ட அந்த பிரச்சனைகளையும் நிந்தைகளையும் சில பிள்ளைகள் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அக்கினி ஆறை கடக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் சொன்னாரு, அந்த அக்கினியம் பிள்ளைகள் மேல பற்ற விடாதபடிக்கு அவர்களை நான் பாதுகாப்பேன். எந்த அக்கினியும் அவர்களை சேதப்படுத்த முடியாது. என் பிள்ளைகள் தேசத்தில் அக்கினி ஆற கடக்கிறாங்க, அக்கினி சோதனையை கடக்கிறாங்க, அக்கினி வேதனையை கடக்கிறார்கள். நிந்தையும் அவமானத்தையும் தேவ பிள்ளைகள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அக்கினி ஆற கடந்து போகிற அருமையான தேவ பிள்ளையே, அந்த நிந்தை உன்மேல் இராதபடிக்கு கர்த்தர் இன்னைக்கு மாற்ற போகிறாரு. நீங்க விசுவாசித்தா தலைக்கு மேல கையை தட்டி அத்தனை பேரும் நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறீர். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு உன் செட்டையின் நிழலிலே நிச்சயமாய் செய்த நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி, உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. மறுபடியும் சொல்லுவோம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம்.
காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும், இது எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். சத்தமா சொல்லுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா உங்க வாழ்க்கையில. நல்ல சத்தமா உங்க சத்தத்தை உயர்த்தி செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. கையை பிடிச்சு ஒருக்க சொல்லுங்க, தேசத்தில் இருக்கிற நிந்தையிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருகிறார். அடுத்த பாருங்க, சங்கீதம் 31:11 படிங்க. சங்கீதம் 31:11. அடுத்த எங்க ஒரு தேவ பிள்ளை நிந்தை அனுபவிக்கிறார்கள் படிக்கலாம். என் அயலாருக்கு நிந்தையும், பாருங்க கவனிங்க, என் அயலாருக்கு, என் அயலாருக்கு நான் இப்ப எப்படி இருக்கிறேன்? தேசத்தில் நிந்தையா இருக்கிறேன், அயலகத்தாருக்கு நிந்தையாய் நான் காணப்பட்டு கொண்டே இருக்கிறேன். சங்கீதம் 44:13 படிங்க. சங்கீதம் 44:13 பாருங்கள். எங்கள் அயலாருக்கு நீங்கள் என்னை நிந்தையாகவும் சுற்றுப்புறத்தாருக்கு பரிகாசமும். கவனிங்க, அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் சுற்றுப்புறத்தில் உள்ளவங்களுக்கு பரிகாசமாய் காணப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அப்ப ஆமீன், பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் தேவ பிள்ளைகள் நிந்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆமீன், ஸ்தோத்திரம். சங்கீதம் 109:25 நீங்கள் படிக்கும் பொழுது, சங்கீதம் 109:25 அவர்கள் என்னை பார்த்து என் தலையை துலுக்குகிறார்கள். பாருங்கள், ஆமென், ஸ்தோத்திரம். நிந்தையாய் வைக்கப்பொழுது தலை என்ன செய்கிறார்கள்? துலுக்குகிறார்கள். அப்ப கவனிப்போம், தேசத்தில் நிந்தை, சொந்தங்களின் மத்தியில் நிந்தை, குடும்பத்தின் மத்தியில் நிந்தை, வீட்டில் நிந்தை, உறவுகளின் மத்தியில் நிந்தை. அப்ப மறுபடியும் இந்த வார்த்தை சொல்றேன், நிந்தை அனுபவிக்கிற அருமை தேவ பிள்ளையே, இனி அந்த நிந்தை இராதபடிக்கு அப்பா அந்த நிந்தைய நம்ம விட்டு ஆண்டவர் புரட்டி தள்ள போகிறார். உன் இருதயத்தின் வேதனைகளை, உன் இருதயத்தின் அங்கலாய்ப்புகளை, உன் இருதயத்தின் கஷ்டங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீ இனி நிந்தையாய் இருப்பதில்லை. ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை யோவேல் 2:19 ஆண்டவர் சொல்றாரு, பாருங்கள், இனி புற ஜாதிகளுக்குள்ளே உன்னை நிந்தையாய் வைக்காமல். அப்ப புற ஜாதிகளின் மத்தியில், சொந்த உறவுகளின் மத்தியில், குடும்பங்களின் மத்தியில் உன்னை நிந்தையாய் கர்த்தர் வைக்காமல், உன் அழுகைக்கு ஆண்டவர் பதிலை தந்து உன் நிந்தையை, ஆமென், உன்னை விட்டும், உன் குடும்பத்தை விட்டும், தேசத்தை விட்டும், பிள்ளைகள் மூலமாய் வந்த நிந்தையோ, புருஷன் மூலமாய் வந்த நிந்தையோ, மனைவியின் மூலமாய் வந்த நிந்தையோ, நேசித்தவர்கள் மூலமாய் வந்த நிந்தையோ, எந்த நிந்தையை நீ அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அந்த நிந்தையை இனி உன்மேல் கர்த்தர் வைக்க மாட்டார். அந்த நிந்தையை கர்த்தர் உங்களை விட்டு இப்பொழுது புரட்டி தள்ளுகிறார். இப்ப விசுவாசிக்கிற பிள்ளைகள் 2 நிமிடம் ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நிந்தை அனுபவிக்கிற தேவ பிள்ளையே, இனி நீ நிந்தை அனுபவிப்பதில்லை. கர்த்தர் அந்த நிந்தையை இன்றைக்கு உன்னை விட்டு ஆண்டவர் புரட்டுகிறார். இல்ல 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 இல்ல,
உடபால சந்தர பௌதலா ரகமன கடகதுரியா. இருதயம் குத்தப்பட்டு கிடக்கிறாயோ, அழுது கொண்டு கிடக்கிறாயோ, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயோ, வீட்டை விட்டு வெளியே போக முடியல, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக முடியல, உறவுகிட்ட வீட்டுக்கு போக முடியல, ஒரு நல்ல காரியத்தில் பங்கெடுக்க முடியல, ஆமென் ஸ்தோத்திரம், போக முடியல, வேதனைப்பட்டு நிந்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அருமை தேவ பிள்ளையே, கர்த்தர் இன்னைக்கு பகல் நேரத்தில் உன்னோடு தான் கர்த்தர் பேசுகிறார். இயேசு உயிர் தெழுந்த பொழுது அந்த 4000 எடை உள்ள கல் இருக்க முடியல, அது புரட்டப்பட்டது போல இன்றைக்கு அருமை தேவ பிள்ளையே, உன் நிந்தைய கர்த்தர் மாற்றி அமைக்கிறார். ஓ வருட கணக்காய் மாத கணக்காய் புரட்டப்படாதது இன்றைக்கு புரட்டப்படுகிறது, இன்றைக்கு புரட்டப்படுகிறது. வருட கணக்காய் நிந்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அருமை தேவ பிள்ளையே, இன்றைக்கு அந்த நிந்தைய கர்த்தர் புரட்டி தள்ளுகிறாரு. நல்ல சகோதரர்கள் எல்லாரும் ஒருக்கா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எனக்கு நல்ல தெரியும் கர்த்தர் ஏதோ ஒன்று செய்கிறாரு, ஏதோ ஒன்று செய்கிறாரு. இந்த சத்தத்தை இங்க இருந்து கேட்கலாம், ஆன்லைன்ல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். அருமை சகோதரி, நீ தப்பு செய்யல, உன்ட எந்த தப்பும் இல்ல, உன் பக்கம் தான் நீதி இருக்குது, உன் பக்கம் தான் நியாயம் இருக்குது. ஆமே, ஆனால் நீ நிந்திக்கப்படுகிறாய், நீ அவமானப்படுத்தப்படுகிறாய், நீ கேவலப்படுத்தப்படுகிறாய். தேசத்துல சுற்றுப்புறத்தாரின் மத்தியில, சொந்தங்களின் மத்தியில, உறவுகளின் மத்தியில நிந்தை அனுபவித்து இருதயம் உடைந்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற அருமை சகோதரி, அருமை தேவ பிள்ளையே, இன்றைக்கு எகிப்தின் நிந்தை உன்மேல் இராதபடிக்கு இப்ப கர்த்தர் புரட்டி தள்ளுகிறார், புரட்டி தள்ளுகிறார். கல் உருண்டது போல சில இருதயத்தின் பாரங்கள் இப்ப உருட்டப்படுது, இப்ப உருட்டப்படுது, இப்ப உருட்டப்படுது. கையை தட்டி அந்த இருதயம், அந்த உள்ள இப்ப ஃப்ரீயா மாறுது, ஃப்ரீயா மாறுது. இந்த வேதனையோடு தான் இந்த கூட்டத்துக்கு வந்த, இந்த ஆராதனைக்கு வந்த இருத்திரம் அல்ல, சில அவமானங்கள் சில பிள்ளைகளை மூடி வைத்திருக்கிறது. இனி அது மாறாது, இனி அது விலகாது அப்படின்னு சிலர் சொல்ற இடத்துல கர்த்தர் சொல்றார், அவமானத்தை புரட்ட போகிறேன், அவமானத்தை புரட்டி தள்ள போகிறேன். சில தோல்விகள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது, அது இன்னும் புரட்டப்படாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. சில தோல்விகளை கர்த்தர் புரட்டி தள்ள போகிறார், கர்த்தர் புரட்டி தள்ள போகிறார், கர்த்தர் புரட்டி தள்ள போகிறார். மறுபடியும் சொல்றேன், நிந்தைய புரட்டுறாரு, அவமானத்தை புரட்டுறாரு. சில தோல்விகளை தேவ பிள்ளைகளை விட்டு கர்த்தர் இன்றைக்கு புரட்டி தள்ள போகிறாரு. நீ இனி நிந்தையா இருப்பதில்லை, நீ இனி அவமானமாய் இருப்பதில்லை, நீ இனி தோல்வி நிறைந்த மனிதனாய் இருப்பதில்லை. கர்த்தர் இன்றைக்கு ஜெயத்தை தருகிறாரே. ஆமென். இரண்டாவது கர்த்தர் எதை புரட்ட போறார்? ஸ்தோத்திரம். யோபின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். யோபின் புஸ்தகம் 28:9. மலைகளை வேரோட புரட்டுகிறார். கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். சில மலைகள், நீங்க சொன்னாதான் அடுத்த பேசுவேன், எல்லாரும் கைப்பிடிங்க பார்க்கலாம். சில மலைய கர்த்தர் வேரோடு புரட்ட போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புற பிள்ளைகள் இன்னும் சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்கள். சில மலைகள் புரட்டப்பட போகுது. ஸ்தோத்திரம். நான் வேத புஸ்தகத்தில் நிறைய மலைகளை குறித்து நான் தியானித்தேன். என்னென்ன மலைகள் காணப்படுகிறது? ஆமீன், ஸ்தோத்திரம். அதுல ஒன்று ரெண்டு மட்டும் நேரம் இல்லாதபடியினால் ஆமீன் மிக இரத்தின சுருக்கமாய் உங்கள் மத்தியிலே வைக்கும்படியாக விரும்புகிறேன். மலை என்பதற்கு பலவிதமான அர்த்தங்கள் உண்டு மலைக்கு. ஆமீன். நம்ம மலைகளை பார்க்கிறோம், இந்த மலை அல்ல, நம்முடைய ஜீவியங்களில் வருகிறதான மலைகள். கையை பிடிச்சப்ப சொல்லுங்க, உங்க ஜீவியத்தில் வந்திருக்கிற மலைகள் நிறுத்தட்டா? பேசணுமா நிறுத்தணுமா? பேசணும் சொன்னா நல்ல கையை பிடிச்சு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் வந்திருக்கிற மலைகள் வேரோட புரட்டப்பட போகுது. அப்படிதானே சொல்லப்பட்டிருக்கிறது. சில மலைய எப்படி புரட்டுறாரா? வேரோடு புரட்ட போகிறான். நான் இப்படி சொல்றேன், கேன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு வேர் இருக்கும்.
ஆமே. அந்த வேர் மொத்தம் அழிந்தாதான் என்ன கீமோ கொடுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அந்த கேன்சர் சுகமாகும். ஒரு வேர் உள்ள இருக்குமானால் அது திரும்ப திரும்ப என்ன செய்யாது, முளைச்சி வந்துட்டே இருக்கும். எவ்வளவு மருந்து பண்ணாலும் அது என்ன செய்யும், முளைத்து வந்து கொண்டே இருக்கும். அந்த வேர் மொத்தம் பிடுங்கப்பட்டாதான் ஒரு சுகம் உண்டாகும். அதே போல கர்த்தர் இன்றைக்கு என்ன செய்ய போறார்னா, சில மலைகளை கர்த்தர் வேரோட பிடுங்கி எறிய போகிறாரு. சில மலைகளை கர்த்தர் இன்றைக்கு வேரோட கர்த்தர் புரட்ட போகிறாரு. ஆமென். அப்ப மலை என்பது அதுக்கு நிறைய அர்த்தம். அதுல ஒன்னு சொல்றேன். ஆமென், ஸ்தோத்திரம். மலை என்பது தீமை என்ற அர்த்தம். ஆமென். என்ன மலை என்றால் என்ன? தீமை. கையை பிடிச்சு சொல்லுங்க. உங்க ஜீவியத்தில் வந்த சில தீமைகளை கர்த்தர் வேரோடு புரட்ட போகிறாரு. யோசேப்பு இப்படியாக சொல்வாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 50வது அதிகாரம் 20வது வசனத்தை படிக்கும் பொழுது, தேவனோ நடந்து வருகிறபடியே காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அப்ப இயேசு நன்மையினால் முடிய பண்ணுகிற தெய்வம். ஆனால் சகோதரர்கள் யோசேப்புக்கு தீமை செய்தார்கள். கவனிக்கணும் அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் சகோதரங்கள் உங்களுக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறார்களோ? யோசேப்பு சகோதரர்களை நலம் விசாரிக்கும்படியாகத்தான் போனார். ஆமென், ஸ்தோத்திரம். நல்லா இருக்கிறாங்கன்னு பார்க்கத்தான் போனாரு. தீமை ஒன்றும் செய்ய போகல. ஆனால் சகோதரர்கள் யோசேப்புக்கு தீமை செய்தார்கள். குழியில தூக்கி போட்டார்கள். அதிலிருந்து எடுத்து விற்று போட்டார்கள். அடிமையாய் கொண்டு போகப்பட்டான். செய்யாத குற்றத்திற்கு செய்தேன் என்று சொல்லி அவன் தண்டனை அனுபவித்தான். அப்போ ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சகோதரர்களின் மூலமாய் வருகிறதான தீமை இங்கேயும் அதே போல் இந்த சத்தத்தை கேட்கிற அருமை தேவ பிள்ளையே, உன் சொந்த சகோதரன், உன் உடன் பிறப்புகளின் நிமித்தம் உனக்கு ஒரு தீமை வந்திருக்குமானால் இன்றைக்கு அந்த மலையை கர்த்தர் வேரோட புரட்ட போகிறாரு. ஆமென். ஒரு சகோதரி அழுதுட்டே ஒரு சாட்சி சொன்னாங்க. ஆமென். அந்த சகோதரியும் அவனும் ஆமென் அவர்கள் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சகோதரன் அந்த சகோதரியை வெளியே தள்ளிட்டாங்க. இவர் ரொம்ப வேதனோடு இருக்கும் பொழுது ஒரு நாள் கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. கூட்டத்துக்கு வரும் பொழுது அடியான் கர்த்தருடைய வார்த்தையை பேசி இருக்கிறேன். உனக்கு இழந்து போனதை கர்த்தர் இரட்டத்தனையாய் கர்த்தர் திரும்ப தருவார். அவங்க அன்னைக்கு வேதனையோடு வந்து இருந்திருக்கிறாங்க. அப்ப இந்த சத்தம் புறப்பட்டு வந்ததாம். அவங்க சொன்ன சாட்சி, இந்த சத்தம் புறப்பட்டு வந்ததாம். நீ நஷ்டப்பட்டதை கர்த்தர் உனக்கு இரட்டத்தனையாய் கர்த்தர் திரும்ப தருவார். அந்த வார்த்தை அப்படியே பிடிச்சிட்டாங்களா? அந்த வார்த்தை அப்படியே உள்ள வந்து உட்கார்ந்துட்டான். அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் அவங்களுக்குள்ள பேச ஆரம்பித்தது. சகோதரன் தீமை செய்தான், ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய சத்தம் இழந்து போனதை இரட்டிப்பாய் கர்த்தர் உனக்கு தருவா. அந்த சத்தம் தொனிக்க ஆரம்பித்தது. அந்த சத்தம் பேச ஆரம்பித்தது. இன்றைக்கு சொல்றாங்க, சகோதரன் வேண்டாம் என்று தள்ளினா கர்த்தர் என்ன கனப்படுத்தி உயர்த்தி கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி கண்ணீரோடு இந்த சாட்சியை சொன்னாங்க. இன்றைக்கு நான் சொல்றேன், உனக்கு சகோதரன் உடன் பிறப்புகள் உனக்கு தீமை செய்திருக்கலாம். அது உனக்கு ஒரு மலையை போல இருந்து கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு பகல் நேரத்தில் அந்த தீமையை கர்த்தர் இன்றைக்கு வேரோடு கர்த்தர் பிடுங்கி எறிய போகிறாரு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. கையை பிடிச்சு சொல்லுங்க. நம்பிக்கை வரணும். என்ன வார்த்தையை கேட்கும் பொழுது நம்பணும். என்ன அதே வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களுக்குள்ள கிரியை செய்ய போகிறார்.
ஆமென். அருமை தேவ பிள்ளையே, உன் நிந்தைய ஒரு ஆமென் ஸ்தோத்திரம், உன் தீமைய சகோதரர்கள் செய்த அந்த தீமைய கர்த்தர் வேரோடு கர்த்தர் பிடுங்க போகிறாரு. அது மாத்திரமல்ல, யோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை படிக்கும் பொழுது பிசாசின் மூலமாய் யோபுக்கு வந்த தீமைகள், எத்தனையோ தீமைகள், சாத்தான் கொண்டு வைத்த பலவிதமான தீமைகள் எல்லாம் இழந்து போயிற்று, எல்லாம் நஷ்டப்பட்டு போயிற்று, எல்லாம் அழிந்து போயிற்று. பிசாசின் மூலமாய் வந்த தீமை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 3வது வசனம் 19வது வசனத்தை படிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு யூதர்கள் எத்தனையோ தீமைகள் செய்தார்கள். அருமையான தேவ பிள்ளையே, மலை என்பது ஒன்றை வெளிப்படுத்துகிறது. உன் வாழ்க்கையில் வந்திருக்கிற பலவிதமான தீமையை காண்பித்துக் கொண்டிருக்கிறது. தீமை அனுபவிக்கிற, தீங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிற அருமை தேவ பிள்ளையே, அந்த தீங்க கர்த்தர் வேரோடு இன்றைக்கு உருட்டி மாற்ற போகிறாரு. மலைகள் விலகும். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க மலையெல்லாம் ஆண்டவர் எப்படி மாற்ற போறாரு? 1-2 வசனத்தை டக்குன்னு படிங்க பார்க்கலாம். உன் மலைகள் எல்லாம் வழிகள் ஆகும் என்று கர்த்தர் சொல்றாரு. ஆமென், ஸ்தோத்திரம். ஏசாயாவின் புஸ்தகம் 40வது அதிகாரத்தில் நம்ம வரும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், அந்த டக்குன்னு 4-5 வசனத்தை படிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ஆமென். 40வது அதிகாரம் 4வது வசனம் படிங்க. மலையும் குன்றும் தாழ்த்தப்படும், மலை தாழ்த்தப்படும். 41:15 சீக்கிரம். பற்களுள்ள எந்திரமாக்குவே, மலைகளை மிதித்து நொறுக்க போறீங்க. கையை பிடிச்சு சொல்லுங்க, மலைகளை மிதித்து நொறுக்க போறீங்க. அப்ப தீமைகளை நொறுக்கி தேவ பிள்ளை ஜெயம் எடுக்க போகிறோம். அதே மலைய கர்த்தர் எப்படி மாத்துறாரு? 42:15 ஏசாயாவின் புஸ்தகம் 42 பாழாக்கி. அப்ப கவனிங்க, மலைகளையும் குன்றுகளையும் கர்த்தர் பாழாக்க போகிறார். அடுத்தது ஏசாயாவின் புஸ்தகம் 49:11 ஏசாயா 49:11 கை தட்டுங்க பார்க்கலாம். அந்த வசனம் தான் உன் மலைகளை எல்லாம் கர்த்தர் வழியாய் கர்த்தர் மாற்ற போகிறார். இதுவரை புரட்டப்படாத மலைகள், இதுவரை நீங்காத மலைகள், அந்த மலைகள் தான் இப்போ உனக்கு வழியாய் மாற போகுது. இப்போ உனக்கு வழியாய் மாற போகுது. மலைகளை எல்லாம் கர்த்தர் வழிகளாய் கர்த்தர் மாற்ற போகிறார். உன் ஜீவியத்தில் இருக்கிற மலைகள் இன்றைக்கு வேரோடு வேரோடு புரட்டப்படும். ஆமென் சொல்லுங்க. இந்த மலையில் 5 விதமான மலையை குறித்து பேசணும். ஆமென். முதலாவது ஒரு மலை, சாபத்தின் மலை. ஆமென், ஸ்தோத்திரம். எரேமியாவின் புஸ்தகம் 9:10 எரேமியாவின் புஸ்தகம் 13:16. ஆமென். வேணா எழுதுங்க, நேரம் இல்லை, நான் முடிக்கிறேன். மலை சாபம். சில சாபத்தை, சில வீட்டுக்குள்ள கிடக்கிற மலை சாபம், நன்மை வர விடாதபடி நன்மைகளை அழிக்கிற சாபம். அந்த சாபம் என்கிற மலைய கர்த்தர் இன்றைக்கு வேரோடு உருட்ட போகிறாரு. சில குடும்பத்தை விட்டு சாபங்கள் மாறப்போகுது. நீ சாபத்தின் கூட்டம் அல்ல, நம்ம ஆசீர்வாதத்தின் கூட்டம். கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம சாபத்தின் சந்ததி அல்ல, நம்ம சாபத்தின் பிள்ளைகள் அல்ல. நாம் ஆசீர்வாதத்தை சுகந்தரித்துக் கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்ட கூட்டம். இன்றைக்கு சாபம் என்கிற மலைய கர்த்தர் உருட்ட போகிறாரு. சாபம் ஒரு மலை. இரண்டாவது எரேமியா 3வது அதிகாரம் 6வது வசனம் 27 எரேமியா 4:15 பிசாசுகள் குடியிருக்கிறது மலை. ஆன்லைன்ல போது பேசல, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில மலையில என்ன இருக்கு? பொல்லாத ஆவிகள் குடியிருந்து கொண்டிருக்கிறது. அத ஆண்டவர் மாற்ற போகிறார். அந்த மலையை கர்த்தர் உருட்ட போகிறாரு.
எங்கெல்லாம் பிசாசு குடியிருந்து கொண்டிருக்கிறதோ, எங்கெல்லாம் பொல்லாத ஆவிகள் குடியிருந்து கொண்டிருக்கிறதோ, அந்த மலைகள் எல்லாம் நம்முடைய தேசத்தை விட்டு மாற்றப்பட போகிறது. ஜெபிக்கிற மலையாய் நம்முடைய மலைகளை கர்த்தர் மாற்ற போகிறாரு. கை தட்டி ஆர்ப்பரித்து ஒரு மகிமை ஆண்டவருக்கு செலுத்தாண்டாமா. சத்துரு குடியிருக்கிற சில மலைகள் ஜெப மலையாய் மாறப் போகுது. இயேசு மலையில் போய் ஜெபித்தது போல சில ஜெப மலைகள் தேசத்தில் உண்டாக போகுது. சில மலைகளை கர்த்தர் தேசத்தை விட்டு கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11:38 சில துக்கத்தின் மலை, துக்கம் கொண்டாடி திரிகிற மலை. ஆமென், ஸ்தோத்திரம். துக்கம் என்கிற மலை, இந்த மலையை எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு வேரோடு உருட்டி தள்ள போகிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புகிற பிள்ளைகள் நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லணும். எதுக்கு முன்னாடி இது நிக்க முடியாதுன்னா, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்தின் முதல் பகுதியை படிங்க. பிலிப்பியர் 3:10. ஸ்தோத்திரம். இப்படி நான் அவரையும் அவரின் உயிர்த்தெழுதலின் வல்லமை, கையை பிடிச்சு சொல்லுங்க, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு முன்னாடி எதெல்லாம் நிக்க முடியாதுன்னு சொன்னேன்? நிந்தை நிற்க முடியாது. அடுத்த எது நிற்க முடியாது? மலை நிற்க முடியாது. அது வேரோடு புரட்டப்பட போகுது. வேரோடு கர்த்தர் பிடிங்கடிய போகிறாரு. மலைகளை எல்லாம் கர்த்தர் வழிகளாய் கர்த்தர் மாற்ற போகிறாரு. அப்ப எல்லாரும் முழங்கால் படி போடலாமா? நம்பிக்கையோடு முழங்கால் படி போடலாமா? கர்த்தர் இன்னைக்கு மாற்ற போகிறார். நீதிமானுடைய வேர் அசையாது, துன்மார்க்கரின் வேர் அசையும். தேவப்புள்ள நீதிமானா இருந்தால் உன் வேர் ஒரு நாளும் அசையாது. நீதிமொழிகள் 12:3 சொல்லப்பட்டிருக்கிறது. கடுகளகு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொன்னால் அது தள்ளுண்டு போகும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு கடுகளகு விசுவாசம். இன்றைக்கு மலைகளை எல்லாம் கர்த்தர் பெயர்த்து தள்ள போகிறார். உன் இந்த எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு புரட்ட போகிறார். ஆம், இந்த சத்தத்தை ஆன்லைனில் கேட்கிற அருமை தேவ பிள்ளையே, நீ எது நிமித்தமாய், யார் நிமித்தமாய் நிந்தையும் அவமானத்தையும் சகித்துக் கொண்டிருக்கிறாய்? இன்றைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் உருட்ட போகிறார்.